ஹாய் வணக்கம் மக்களே. இப்போது நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் சிரட்டையை வச்சு நம்ம எப்படி ஐப்ரோ பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஐப்ரோ பண்ணுறதுக்கு நம்ம நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்குது. ப்ராக்டிஸ் நம்ம ஹேண்ட் ப்ராக்டிஸ் எடுக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம யாரும் நம்மளுக்கு ஐப்ரோஸ் காட்ட மாட்டாங்க, எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு யாரும் காட்ட மாட்டாங்க. நம்ம அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி தேங்காயில் ஐப்ரோஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு மேலே அப்புறம் கீழே அது எடுக்கிறது நம்ம ட்ரை பண்ணலாம். அப்படி நம்ம கற்றுக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, ஈஸியாக ஐப்ரோ எடுக்கிறது ட்ரைன் ஆகிடும். நம்மளுக்கு இந்த விதமான கர்வ் நம்மளுக்கு இங்கே இருக்குது. இந்த கர்வ் நம்ம அழகாக இங்கே கற்றுக்கலாம். இந்த வளைவை நீங்கள் கற்றுக்கலாம். உள்ளே மட்டும் எல்லாம் இருக்கிற மாதிரியும் இந்த சைடில் இருக்கிற இதெல்லாம் எடுக்கிற மாதிரியும் நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகே, ஹோல்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ப்ளேஸ் மட்டும் வேணும். இதை ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இதில் இது மூலயமா நம்ம அழகாக கற்றுக்கலாம். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்தீங்க அப்படின்னா இது மூலயமா நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். சரி, ஓகே. இப்போ த்ரெட் எப்படி ஹோல்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு த்ரெட் லாங்காக எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோ ஸ்ட்ரைட்டாக டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த கையில் லெஃப்ட் ஹேண்டில் அப்படி த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஹோல்ட் பண்ணியாச்சா? இந்த கை இப்போ ரொட்டேட் பண்ணணும். 1 2 3 4 5 நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ட்விஸ்ட் பண்ணி சுற்றிக்கலாம். 1 2 இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த இந்த ஹேண்ட் இது பண்ணணும். த்ரெட் வச்சுன்னா அப்படி வச்சுக்கோங்க. இப்போது தேங்காய் ஓட்டை வச்சு எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் முட்டியில் ஹோல்ட் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் நூலை வச்சு எடுக்கிறேன். அதாவது கீழே மேலே அந்த மாதிரி எடுக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி எடுக்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்லா ஈஸியாக வந்துடும். அழகாக நம்ம கற்றுக்கலாம். இதில் பண்ணும்போது நம்மளுக்கு உண்மையாலுமே ஹேரை ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் தான் கிடைக்கும். அதனால தான் தேங்காய் சிரட்டையில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு உண்மையாலுமே நம்ம த்ரெட்டிங் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரமாகவும் கற்றுக்கலாம். இப்போது இதை நான் கிளியராக எடுத்தது உங்ககிட்ட நான் காட்டுறேன். பாருங்கள், கேமரா கிட்டே நான் வச்சு காட்டுறேன் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு. இது மூலயமா நம்ம சீக்கிரமாகவே ஐப்ரோ த்ரெட்டிங்கை கற்றுக்கலாம். உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது போல் நிறைய பியூட்டிஷியன் டிப்ஸ் வேணாலும் பியூட்டி டிப்ஸ் வேணாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.